ஸோ கைஸ் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சு அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் கார்டும் பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன தான் நடந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்பீடாக புரியும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ணாமல் வீடியோ குள்ளமோ. அண்ட் ஆல்சோ அப்கமிங் நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடக்க போகுது, ஸோ ஃபுல் மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்மாக் டவுனை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக் ஆலிஸ் அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாங்க. அவங்க பேக் ஸ்டேஜ் வந்து ஒரு ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம நிக் ஆலிஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ட்ரூ மேக்கின்டயரோட லாயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல வந்து ட்ரூ மேக்கின்டயருக்கு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் எதுவுமே இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுட்ருக்காருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட காட்டுறாரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸை வாங்கி கிழிச்சு போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. ரிங்குக்கு வந்த கோடி ரோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வெல்கம் பண்ணுறாங்க. லாஸ்ட் கோடி ரோட்ஸ் வழக்கம் போல நம்ம ட்ரூ மேக்கின்டயருக்கு அகேன்ஸ்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு. இந்த இடத்துல ஒபா ஃபெமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாரு. இன்ட்ரோ பண்ண ஒபா ஃபெமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் டைம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா ஏன் டைம் தான், நான் தான் இதுக்கப்புறம் ஷோ ஆஃப் பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கோடி ரோட்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த டைட்டிலை பற்றி நீ சும்மா நினைக்காத, இதே ஆள் தான் இதே டைட்டில் வச்சுக்கிட்டு ஜான்சனை வந்து பீட் பண்ணான்ற ஒரு வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விட்டாரு. பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிளம்பலான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ஒபா ஃபெமே அந்த இடத்துல கோடி ரோட்ஸை நிறுத்தி வச்சுட்டு டைட்டில் ஷோ ஆஃப் பண்ணுறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் அவரோட அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணி நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்க்கான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ WWE வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அலிஸ்டர் பிளாக் அண்ட் ஆல்சோ ஜலினா வெகாவோட டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெசசரி ஈவில்ன்ற ஒரு நேமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈலியா டிராகன் கிட்ட போய் பேசுகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா DIY வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இன்டர்ஃபேஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்கன்னா, நான் உனக்கு பேக்கப் வரன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஈலியா டிராகனை வேணாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டியாகவே வந்து பார்த்தீங்கன்னா சீனா சொல்லியிருக்காருல, அவர் தான் இந்த US சாம்பியன்ஷிப் லெகசியை ஓப்பன் பண்ணாரு, அவருக்கு லெகசி டெரிபிட் பண்ணுறதுமா நான் சோலோவாகவே வந்து சமாளிச்சுக்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஈலியா டிராகனை சொல்றாரு. அண்ட் ஆல்சோ ஈலியா டிராகன் மொத்தமாக சிஎம்பாக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈலியா டிராகனை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் பண்ணி இந்த மேட்ச்சில் என்னதான் வந்து ஜானி கேர்கானோ கேண்டிஸ் லேரே நிறைய இன்டர்ஃபென்ஸ் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி ஜான்சினாவோட லெகசியை காப்பாற்றுறன்ற பேரில் ஈலியா டிராகனை சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டில் ரிட்டைன் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ NXT ஸ்டாரான நம்மளுடைய G1 ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணுறாங்க. நம்மளுடைய கேத்தி கிளி அந்த இடத்துல மிஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல மிஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஜான்சினா லெகசியை பற்றி பேசுறியா, அப்போல்லாம் நீ பிறந்திருக்கவே மாட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஜான்சினா டெபியூட்டுக்கு அப்போ கூட நீ வந்து பிறந்திருக்க மாட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆயிருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை பார்த்து அங்கிள் மிஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணிடுவார். இதை பார்த்து மிஸ் கடுப்பானதோட வந்து பார்த்தீங்கன்னா G1 ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. அதை மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறமா ஒயிட் சிக் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராங்க. ஒயிட் சிக் வந்தது மட்டும் இல்லாமல் அங்கிள் ஹோடி அந்த இடத்துல பேசுறாரு. அங்கிள் ஹோடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, சோலோ சிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கான், அவன் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவன் தான் வந்து ஸ்மாக் டவுன் ரன் பண்ணுறேன்னு நினைக்கிறான். அப்படி நினச்சானா அவனுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி தர, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் எடுத்துட்டு போட்டோம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. சோலோ சிக்காவோட ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏறாகுது. சோலோ சிக்கா அண்ட் ஆல்சோ ஃபேமிலி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த இடத்துல சோலோ சிக்கா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, என் டைம் வரும்போது தான் நான் பண்ணுவேன், அதுவும் நெக்ஸ்ட் வீக் நான் எடுத்துக்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளோட ஷார்லட் ஃபிளேர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளிஸை பயங்கரமாகவே மோட்டிவேட் பண்றாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிடு, அதுக்கப்புறமா வந்து நம்ம டாக் டீம் சாம்பியன்ஷிப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துடலாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்லட் ஃபிளேர் அலெக்சா பிளிஸ் கிட்ட சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கம்ஃபோர்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா நடக்குது அலெக்சா பிளிஸ் வர்சஸ் லாஸ்ட் லெஜெண்டுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த இடத்துல நயா ஜாக்ஸ் அண்ட் ஷார்லட் ஃபிளேர் நிறைய இன்டர்ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் கடந்து இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா ஜான்சனாக்கு டெரிபிட் பண்ற விதமா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. ஜிம்மி ஃபால்கன், ஜெல்லி ரோல், அது மட்டும் இல்லாமல் ஸ்னூப் டாக் மாதிரியான மல்டிபிள் செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பேக்கேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்காங்க. பேக் ஸ்டேஜ்ல ஜலினா வெகா கேத்தி கிளி கிட்ட ஒரு சில விஷயங்களை பத்தி பேசுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல அலிஸ்டர் பிளாக் வந்து என்ன சொல்றாருன்னா, டேமியன் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வச்சு எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அலிஸ்டர் பிளாக் அந்த இடத்துல சொல்றாரு. இதுக்கப்புறமா கன்ஃபர்ம் பண்றாங்க. ஸோ ஒரு பெரிய கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு. ஸோ எஸ், இதுக்கப்புறமா ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 3 hour ஷோவா வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆக போகுது. ஸோ அப்கமிங் January 2, அதாவது நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா January 3 அப்போ நடக்க போற ஸ்மாக் டவுன் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா 3 hour ஷோவா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுதுன்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபர்ம் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய G1 ஈவெண்ட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய மிஸ்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதுல G1 ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல ஒரு WrestleMania 42க்கான ஒரு மேட்ச்அப்கான டீஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த செக்மெண்ட் எப்படி நடக்குதுன்னா, நயா ஜாக்ஸ் அண்ட் லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளே பயங்கரமாகவே கம்ஃபோர்ட் பண்ணுவாங்க. ரியா ரிப்ளே இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் ஃபேஸ் பண்ற பிரச்சனையெல்லாம் உங்களால ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. டேமியன் பேஸ் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, வந்து இந்த எனர்ஜி தான் வேணும், இந்த எனர்ஜியோட வந்து இன்னைக்கான மேட்சை கம்ப்ளீட் பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணி ஜெயிப்போம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த இடத்துல விமன்ஸ் WWE சாம்பியன் ஜேட் கார்கில் வந்து ஷோ ஆஃப் பண்றாங்க. இந்த இடத்துல ரியா ரிப்ளேயும் ஜேட் கார்கில் ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து WrestleMania 42க்கான ஒரு சின்ன டீஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல WWE கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல மிச்சின் ஒரு பேக் ஸ்டேஜ் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து மிச்சின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்கணும், ஸோ
ரிவெஞ்ச் டைம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஜேர்கர்கள் அந்த இடத்துல மிச்சினை பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்றாங்க. அட்டாக் பண்ணதோடய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிங் சைடு வராங்க. ரிங்குக்கு வந்து நம்மளுடைய ஜேர்கர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பற்றி பேசினா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நடக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல மிச்சின் வந்து பார்த்தீங்கன்னா கெண்டோ ஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்கர்களை அட்டாக் பண்ணலான்னு வராங்க. பட் இருந்தாலும் ஃபைனலாக ஜேர்கர்கள் ஒரு சோக்ஸ் நம்ம போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை எண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நடக்குது. நம்மளுடைய டெரர் ட்வின்ஸ் வர்சஸ் நம்மளுடைய நெசசரி ஈவில்கான மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெரர் ட்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இது வின் பண்ணதோடய வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அந்த கன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன் கார்டு தான் WWE கொடுப்பாங்க. பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராவை பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மாக் டவுன் முடிஞ்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா ராவுக்கான ப்ரொமோஷன் ஆட் பண்ணிட்டாங்க WWE. அதாவது அப்கமிங் ராவுக்கான ஒரு சில மேட்சப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஆகுது. ஸோ நம்மளுடைய மேக்ஸ் டிப்ரி அவங்களுடைய டைட்டில் ஐவி நீல் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய WWE ஹால் ஆஃப் ஃபேமர் ரேமோ ஸ்டுடியோ வர்சஸ் லோகன் பால்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஊசோஸ் வர்சஸ் நியூ டேக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை பின் பண்ணுறவங்க மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஷாட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை ட்ரிபிள் த்ரெட் ஸ்டோரில் என்ன தான் புக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் சிஎம் பங்க் ரிட்டர்ன் ஆகிறாருங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. நம்மளுடைய வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ரிட்டர்ன் ஆகி ஒரு சில விஷயங்களை பற்றி பேச போகிறாருன்றதை அதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அப்கமிங் ராவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓவர்டா.